ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். தித்வா புயல் காரணமாக புதுச்சேரி துறைமுகத்தில் 4ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். தெற்கு ஆந்திர பகுதியில் கரையை கடக்கும் என வானிலை மையம் தகவல். புதுச்சேரி மூதாட்டியிடம் 22 சவர நகைகளை திருடிச் சென்ற பெண்கள் ஆந்திராவில் கைது. தமிழகம் ஆந்திராவில் தனியாக இருக்கும் பல பெண்களை குறிவைத்து நகை பறிப்பில் ஈடுபட்டது விசாரணையில் அம்பலம். கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புதுச்சேரி நகரின் முக்கிய வாய்க்கால்கள் தூர்வாரும் பணிகள். கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் தீவிர பணிகளில் ஈடுபடும் பொதுப்பணித்துறை ஊழியர்கள். புயல் எச்சரிக்கையையொட்டி புதுச்சேரி பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்திவைப்பு. மறு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என நிர்வாகம் தகவல். இனி விரிவான செய்திகள். தித்வா புயல் காரணமாக புதுச்சேரிக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தெற்கு ஆந்திர பகுதியில் புயல் கரையை கடக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தித்வா புயல் காரணமாக புதுச்சேரியில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்றும் தெற்கு ஆந்திரா பகுதியில் புயல் கரையை கடக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தித்வா புயல் இலங்கை மற்றும் அதையொட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காரைக்காலிலிருந்து தெற்கு தென்கிழக்கே 320 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியிலிருந்து தெற்கு தென்கிழக்கே 430 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து தெற்கே 530 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருந்தது. இது இலங்கை நிலப்பரப்பிலிருந்து முழுமையாக விலகி டெல்டா மற்றும் வட இலங்கை கடற்பகுதிகளை சனிக்கிழமை காலை அடையும் என்று தெரிவிக்கப்பட்டது. பொதுவாக காற்றின் சுழற்சி 63 கிலோமீட்டர் முதல் 83 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்தால் புயலாக கணக்கில் கொள்ளப்படும். தற்போது வரை 65 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றின் சுழற்சி உள்ளது. இலங்கை பரப்பிலிருந்து விலகி டெல்டாவை அடையும் போது புயல் காற்று சுழற்சியின் மைய வேகம் 70 கிலோமீட்டர் முதல் 80 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புயலின் நகர்வை பொறுத்து அது எங்கே கரையை கடக்கும் என்பதை கணிக்க முடியும் என வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தற்போது வட தமிழகம், புதுச்சேரி மற்றும் அதையொட்டிய தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அருகே நிலவக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புயல் காரணமாக டெல்டாவில் 29ஆம் தேதி சென்னை உள்ளிட்ட வட கடலோர மாவட்டங்களில் பிற்பகலிலிருந்து 30ஆம் தேதி வரையிலும் கனமழை முதல் அதி கனமழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓரிரு இடங்களில் அதி கனமழை பெய்யும் என்றும் டெல்டாக்களில் குறுகிய நேரத்தில் தீவிர கனமழை கொட்டி தீர்க்கவும் வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. புயல் காரணமாக டெல்டா மற்றும் அதையொட்டிய கடலோர மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் தரைக்காற்று மணிக்கு 70 கிலோமீட்டர் முதல் 90 கிலோமீட்டர் வரையிலும், காரைக்கால் பகுதிகளில் மணிக்கு 55 கிலோமீட்டர் முதல் 75 கிலோமீட்டர் வேகத்திலும், ஏனைய வட கடலோர மாவட்டங்கள், புதுச்சேரியில் 60 கிலோமீட்டர் முதல் 80 கிலோமீட்டர் வரையிலான வேகத்திலும் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தித்வா புயல் காரணமாக 29ஆம் தேதி புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துறைமுகத்தில் 4ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் புயல் எச்சரிக்கையொட்டி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் நகர் முழுவதும் உள்ள வாய்க்கால்களை தூர்வாரும் பணிகளில் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். தித்வா புயல் காரணமாக புதுச்சேரிக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக மழைநீர் தேங்காதவாறு மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவின் பேரில் புதுச்சேரியில் உள்ள முக்கிய வாய்க்கால்களை தூர்வாரும் பணிகள் அவ்வப்போது மேற்கொள்ளப்பட்டு வந்தன. தற்போது தித்வா புயல் எதிரொலியாக வாய்க்கால்கள் தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கிழக்கு கடற்கரை சாலை சிவாஜி சிலை முதல் கொக்கு பார்க் வரையிலும் பொதுப்பணித்துறை மற்றும் தூய்மை பணியாளர்கள் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் தூர்வாரும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் புதுச்சேரி முழுவதும் மழை பாதிப்பு பணிகளை மேற்கொள்ள பொக்லைன் இயந்திரங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன.
பொதுமக்களை பாதுகாக்கும் பொருட்டு தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்காதவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். ஏற்கனவே பேரிடர் மேலாண்மை ஆணைய தலைவர் குலோத்துங்கன் பொதுமக்களுக்கு பல்வேறு மழைக்கால அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி குயவர் பாளையத்தைச் சேர்ந்த மூதாட்டியிடம் சாலையை கடக்க உதவி செய்வதாக கூறி 22 சவரன் நகை 1 லட்சம் ரூபாய் பணம் திருடிய பெண்களை புதுச்சேரி காவல்துறையினர் ஆந்திர மாநிலத்தில் கைது செய்தனர். புதுச்சேரி கொசப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் ரங்கநாயகி. இவர் கடந்த 24ஆம் தேதி 22 பவுன் நகை மற்றும் 1,10,000 ரூபாயை பையில் வைத்துக் கொண்டு நெல்லித்தோப்பு சிக்னல் அருகே சாலையை கடக்க முயன்றார். அப்போது அங்கு குழந்தையுடன் வந்த 2 பெண்கள் அவருக்கு சாலையை கடக்க உதவி செய்தனர். சிறிது நேரத்தில் பையை சோதனையிட்டபோது நகை பணம் மாயமாகியிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். உதவி செய்வது போல நடித்து 2 பெண்களும் நகை பணத்தை பறித்துச் சென்றது தெரியவந்தது. இதுகுறித்து உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் ரங்கநாயகி புகார் அளித்தார். காவல் ஆய்வாளர் கார்த்திகேயன் தலைமையில் காவலர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். மேலும் அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்தனர். அதில் 2 பெண்களின் உருவமும் தெளிவாக பதிவாகியிருந்தது. இதையடுத்து விசாரணையை முடுக்கிவிட்டனர். அப்போது 2 பெண்களும் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் குப்பம் மண்டல பகுதியைச் சேர்ந்த சாரதா, வள்ளி என்பது தெரியவந்தது. தொடர்ந்து காவல்துறையினர் ஆந்திராவுக்கு சென்று 2 பேரையும் கைது செய்து புதுச்சேரிக்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். அதில் இருவரும் புதுச்சேரியில் மூதாட்டியிடம் நகை பணத்தை திருடிச் சென்றதை ஒப்புக்கொண்டதை அடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டனர். மேலும் ரங்கநாயகியிடம் பறித்த நகையை புரோக்கர் மூலம் 15 லட்சத்திற்கு விற்பனை செய்தது தெரியவந்தது. அந்த பணத்தை செலவு செய்தது போக மீதமுள்ள 7 லட்சம் மட்டும் கையில் வைத்திருந்தனர். அதை போலீசார் பறிமுதல் செய்தனர். இவர்கள் தமிழகம், ஆந்திராவில் பல்வேறு இடங்களில் பேருந்தில் தனியாக செல்லும் பெண்களை குறிவைத்து பணம், நகையை பறித்ததும் தெரியவந்தது. புதுச்சேரிக்கு முதல் முறையாக வந்து மூதாட்டியை நோட்டமிட்டு நகை பணத்தை பறித்துள்ளதாகவும் விசாரணையில் ஒப்புக்கொண்டனர். இதையடுத்து காவல்துறையினர் 2 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புயல் எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரி பல்கலைக்கழகம் மற்றும் அதன் கீழ் இயங்கும் கல்லூரிகளில் நடைபெற இருந்த தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தித்வா புயல் காரணமாக புதுச்சேரியில் அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் புயல் எச்சரிக்கையொட்டி புதுச்சேரி பல்கலைக்கழகம் மற்றும் அதன் கீழ் உள்ள கல்லூரிகளுக்கு புதுச்சேரி, காரைக்கால், மாஹி, ஏனாம், அந்தமான் நிக்கோபார் மற்றும் லட்சத்தீவுகளில் நடைபெற இருந்த தேர்வுகள் அனைத்தும் தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக புதுச்சேரி பல்கலைக்கழக தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி தெரிவித்துள்ளார். மேலும் தேர்வு தேதிகள் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். புயல் காரணமாக புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதையொட்டிய தென்கிழக்கு இலங்கை பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தித்வா புயலாக வலுப்பெற்றது. தித்வா புயலை எதிர்கொள்ளும் விதமாக புதுச்சேரியில் 312 தற்காலிக நிவாரண முகாம்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. மேலும் பேரிடர் மீட்புக் குழுவினரும் புதுச்சேரி வந்துள்ள நிலையில் புயல் மழையை முன்னிட்டு கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் புதுச்சேரி, காரைக்கால், மாஹி மற்றும் ஏனாம் பகுதிகளில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு 29ஆம் தேதி விடுமுறை அறிவித்து உத்தரவிட்டுள்ளார். இதேபோல புதுச்சேரி மாநிலத்திலிருந்து இயக்கப்படும் விமான சேவைகள் அனைத்தும் 29ஆம் தேதி ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரியிலிருந்து பெங்களூர், ஹைதராபாத் செல்லும் விமான சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக விமான நிலைய இயக்குநர் ராஜசேகர் ரெட்டி தெரிவித்துள்ளார். திருபுவனை அருகே கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கு எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட்ட சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் உட்பட 57 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட சோரப்பட்டு, செல்லிப்பட்டு, வம்புப்பட்டு, விநாயகம்பட்டு உள்ளிட்ட கிராமங்களில் 100 நாள் வேலை திட்ட தொழிலாளர்களுக்கு கடந்த 3 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் 100 நாள் வேலை திட்ட தொழிலாளர்களுக்கு உடனடியாக ஊதியம் வழங்க வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் செல்லிப்பட்டு பேருந்து நிறுத்தம் அருகே மறியல் போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதுகுறித்த போஸ்டர்கள் திருபுவனை தொகுதியில் ஒட்டப்பட்டிருந்தன. அந்த போஸ்டரில் 100 நாள் வேலை திட்டத்தில் சம்பளம் பெறாத அவர்களை திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவதூறாக பேசுவதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இதைக் கண்டு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் மற்றும் தேசிய மக்கள் மன்றத்தினர் செல்லிப்பட்டு பேருந்து நிலையம் அருகே திரண்டனர். சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனை இழிவுபடுத்தும் வகையில் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போஸ்டர் அடித்து ஒட்டியிருப்பதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும் கூறி அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பங்கேற்றார். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது.
பாதுகாப்பிற்காக மேற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணி தலைமையில் திருக்கனூர், திருபுவனை காவல் நிலையத்தைச் சேர்ந்த காவலர்கள் அங்கு குவிக்கப்பட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்த முயன்றனர். ஆனால் அவர் அதற்கு மறுத்துவிட்டு போராட்டத்தை தொடர்ந்தார். இதையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் உட்பட 57 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதற்கிடையே செல்லிப்பட்டுக்கு வந்த கம்யூனிஸ்ட் கட்சியினர் 100 நாள் வேலை திட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளம் வழங்கக் கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயற்குழு உறுப்பினர் ராஜாங்கம், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் செயலாளர் அன்புமணி உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினர் 46 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். சாலை மறியல் செய்தது குறித்து இருதரப்பினர் மீதும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். செல்லிப்பட்டில் அடுத்தடுத்து சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. ரோட்டுக்கு நாங்க வந்திருக்கோம். உங்க நோட்டை கேட்கல, எங்க நோட்டை கேட்கிறோம். உடுக்க என்ன நோகுது சொல்லு. வேலை செஞ்சுட்டு கேட்கிறோம். கேட்டாக்க முறைக்கிற, கேட்டாக்க கோவப்படுற. அரும்பார்த்தபுரம் திரௌபதி அம்மன் கோவில் திருப்பணிக்காக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக இணைச் செயலாளர் லாவண்யா 1 லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கினார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட அரும்பார்த்தபுரம் திரௌபதி அம்மன் திருக்கோவில் திருப்பணிக்காக சமூக சேவகி மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மாநில இணைச் செயலாளர் லாவண்யா 1 லட்சம் ரூபாய் நிதி உதவி அளித்தார். இந்த நிகழ்ச்சியின் போது அப்பகுதி ஊர் பெரியவர்கள், பஞ்சாயத்தார்கள், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் உடனிருந்தனர். மேலும் கோவில் திருப்பணிக்காக நன்கொடை வழங்கிய அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக இணைச் செயலாளர் லாவண்யாவிற்கு பொதுமக்கள் பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்தனர். புதுச்சேரியில் உள்ள நீர்நிலைகளை ஆய்வு செய்து அதிகப்படியான நீரை ஒரே நேரத்தில் வெளியேற்றுவதை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி மாநிலத்திற்கும் தமிழக மாவட்டங்களுக்கும் வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் அறிவித்துள்ள நிலையில் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். மத்திய பேரிடர் மேலாண்மை குழுவும் மாநிலத்திற்கு வந்து ஆய்வு செய்து வருவதாக தெரிவித்துள்ள அவர், கடந்த முறை ஏற்பட்ட கனமழையின் போது எதிர்பாராத வகையில் சில பகுதிகளில் மிகுந்த அளவில் மழைநீர் தேங்கியிருந்ததாக தெரிவித்துள்ளார். இதற்கு காரணமாக இரவு நேரங்களில் சில ஏரிகள் திடீரென திறக்கப்பட்டதாக பொதுமக்களிடையே தவறான எண்ணம் நிலவியுள்ளதாகவும், இத்தகைய சூழ்நிலை மீண்டும் உருவாகாதவாறு மழைக்காலத்தில் அரசு மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மழைப்பொழிவு அதிகரித்ததை முன்னிட்டு ஏரிகளில் இருக்கும் நீரை முன்கூட்டியே திறந்து வெளியேற்றும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக குறிப்பிட்டுள்ள அவர், புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள ஏரிகளில் இதுவரை எந்த அதிகாரியும் நேரடியாக சென்று நிலைமையை ஆய்வு செய்ததாக தெரியவில்லை என புகார் தெரிவித்துள்ளார். உடனடியாக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் நேரில் சென்று அனைத்து நீர்நிலைகளையும் ஆய்வு செய்து அவற்றின் தற்போதைய நிலை, கொள்ளளவு, நீர் வெளியேற்ற அவசியம் போன்ற விஷயங்களை மதிப்பீடு செய்து தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று ஓம் சக்தி சேகர் கோரிக்கை விடுத்துள்ளார். அடுத்து வருவது புதுவை இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 11,900 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,890 ரூபாய். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.